வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சுகம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அது. சுகம்னா சு. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா நேர்மையாதல். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா விதம். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீனா காந்துதல். தீல காந்திருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? விஷம்னா தீ. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா உடல். பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பைனா உடல் வலி. கிரணம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கிரணம்னா கை. கையை வச்சு கிரணத்தை மறைச்சிட்டாங்க. நிறைவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கிரணம்னா நிறைவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நிறைவுனா நூ. நீ நூ ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? புயல்னா பி. திப்பிலி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? திப்பிலினா அ. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா இகழ்ச்சி குறிப்பு. பாட்டு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பாட்டுனா பா. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா மகர ராசி. கேடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கேடுனா தா. கலங்கம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கலங்கம்னா மை. கலங்க வச்ச மையின் ஞாபகம் வச்சுங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா கசத்தல், அப்படி இல்லைன்னா கைப்பூ. காய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா நலம். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வையினா அழித்தல். கைப்பிடி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கைப்பிடினா கை. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா நிழல். போற்றுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போற்றுதல்னா வை. அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழகுனா மா. சீற்றம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சீற்றம்னா தீ. சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீனா தீழ். வலைப்பின்னுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வலைப்பின்னுதல்னா தை. முன்னிலை ஒருமை பெயர் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா கண்ணின் கருவிழியில் விழும் பொட்டு. மிகுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மிகுதல்னா வா. மிகுந்துவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோட்டைனா சோ. கோட்டைனா சோ. சோ வீடு கோட்டை மாதிரி இருக்கும். ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா அழிவு. அழுக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழுக்குனா மை. ஒப்பாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஒப்பாதல்னா ஆ. நரகம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நரகம்னா தீ. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
தூனா இகழ்ச்சி குறிப்பு. தகுதியாதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தகுதியாதல்னா போ போ தகுதியை பெற்று வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பசுனா கோ. நொய்மை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நொய்மைனா நோ. கூழ் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கூழ்னா கூ. இன்மை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இன்மைனா நூ. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா இகழ்ச்சி குறிப்பு. மோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மோனா மேற்கொள்ளுதல். மோனா மேற்கொள்ளுதல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா சிங்கராசி. தீயின் ஜுவாலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தீயின் ஜுவாலைனா நா. தீயின் ஜுவாலையில நாக்குப்பட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. போற்றுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போற்றுதல்னா வை. சோலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சோலைனா கா. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீனா க. கடுகுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கடுகுதல்னா தீ. தீ நல்லா வரும்போது கடுக போடுவாங்கல்ல. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீனா நெருப்பு. கோட்டை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோட்டைனா சோ. சோ வீடு கோட்டை மாதிரி இருக்கும். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நிறம். மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மூனா கீழடைதல். மூப்பாயிட்டா கீழடைஞ்சிருவோம். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தையினா உறுத்துதல். தையல் போட்டது உறுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இடம்னா கை. சோபித்தல் பிரகாசம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சோபித்தல்னா பை. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா அசைச்சொல். சீழ் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சீழ்னா சி. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா ஆவது. விடுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? விடுதல்னா நீ. சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சானா சோர்தல். சானா சோர்தல். மகரந்தம் என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மகரந்தம்னா வி. மேற்கொள்ளுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மேற்கொள்ளுதல்னா மோ. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா தேர்தட்டு. இகழ்ச்சி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இகழ்ச்சினா கு. இகழ்ச்சினா கு. ஒழுங்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஒழுங்குனா கை. கொடுத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கொடுத்தல்னா தா. வருதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வருதல்னா வா. மேற்கொள்ளுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மேற்கொள்ளுதல்னா மோ. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா அழிவு. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
தானா தாவுதல். மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா அழகு. மேன்மை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மேன்மைனா மீ. மீன் சாப்பிட்டா மேன்மையா இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தா. உறங்குதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? உறங்குதல்னா சே. இருள் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? இருள்னா மை. மேம்பாடு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மேம்பாடுனா மே. பை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பைனா மூத்திரப்பை. ஈ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா படைத்தல். நை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நையினா மனம் வருந்துதல். அதிசய குறிப்பு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அதிசய குறிப்புனா ஈ. நன்மை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நன்மைனா சு. சுறுசுறுப்பா இருந்தா நன்மை கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? விளைவுனா பூ. கடிகார ஊசி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கடிகார ஊசினா பா. கடிகார ஊசியை பார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐயினா முன்னிலை ஒருமை விகுதி. பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா இந்து பூ. நிறை அளவு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நிறை அளவுனா மா. மா நிறைய அளவுல தாங்கம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா மென்மை. பிரம்மா என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பிரம்மானா ஊ. பிரம்மானா ஊ. துணியால் தனம் கொள்கலம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? துணியால் தனம் கொள்கலம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அப்படின்னா பை. துணிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? காற்றுனா பி. நோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா துன்புறுதல். நோனா துன்புறுதல். யா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? யானா யாவை. ஈ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா ஈதல். கோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா திசை. கோனா திசை. மே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மேனா அன்பு. மேன்மை அன்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஈதல்னா ஈ. கோபம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கோபம்னா தீ. தீய பார்த்தாலே ஒரே கோபமா இருக்கு. போ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா நிரம்புதல். நிரப்பிட்டு போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரப்பிட்டு போ. மலம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மலம்னா பி. சிவன் என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சிவன்னா வி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.